सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தொடர்ந்து 421வது நாமாவளி தத்துவசார விசாரதாய நமக. தத்துவங்களின் உட்கருத்தை திறம்பட உணர்ந்தவருக்கு நமஸ்காரம். 422வது நாமம் தர்ஜித அந்தக தூதாய நமக. யமதூதர்களை விரட்டி அடித்தவருக்கு நமஸ்காரம். 423வது நாமம் தமசக பராய நமக. அறியாமையாகிய இருளுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். ஓம் அசதோ மாசத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அம்ருத்தம் கமய. பிரகதாரண்யக உபநிஷதம் முதல் அத்தியாயம். தீமையிலிருந்து என்னை நன்மைக்கு அழைத்துச் செல்க, அஞ்ஞான இருளிலிருந்து என்னை ஞான ஒளிக்கு அழைத்துச் செல்க, சாவினின்று என்னை சாகாமைக்கு அழைத்துச் செல்க என்பது இதன் பொழிப்புரை. 424வது நாமம் தாத்யா கணபதி பிரேஷ்டாய நமக. தாத்யா கோத்தே கணபதி பாட்டீல் என்பவரை மிகவும் நேசித்தவருக்கு நமஸ்காரம். தாத்யா கோத்தே கணபதி பாட்டீல் என்னும் பெயர் கொண்ட ஷிரடிவாசி பாபாவை தம் மாமாவாக ஏற்றுக்கொண்டு போற்றினார். பாபாவும் அவரிடம் அபரிமிதமான அன்பு செலுத்தினார். காரணம், பாட்டீலின் தாயார் பாயாஜி பாய் செய்த சேவைகளே. ஆரம்ப காலத்தில் ஷீரடி கிராம மக்களில் பலர் பாபாவை ஒன்றுக்கும் உதவாத ஒரு பக்கீர் என்றே நினைத்தனர். பாயாஜா பாயி மாத்திரம் பாபாவை ஒரு ஞானி என்று சரியாக அடையாளம் கண்டுகொண்டாள். பாபாவுக்கு அன்றாடம் பிச்சையிட்டாள். பாபாவுக்கு பிச்சையிடப்பட்ட பிறகுதான் தான் உணவு உண்பாள். பாபாவை முதன்முறையாக தரிசனம் செய்த அன்றே எடுத்துக்கொண்ட பிரதிஜை அது. பூர்வ ஜென்ம சம்பந்தம். பாபா காட்டில் தனிமையாக தவம் செய்த காலத்தில் கூட சாப்பாட்டை ஒரு கூடையில் வைத்து தலைமேல் சுமந்து கொண்டு போய் காட்டில் அலைந்து திரிந்து எப்படியாவது பாபா இருந்த இடத்தை கண்டுபிடித்து அவரை பலவந்தப்படுத்தி சாப்பிட வைப்பாள். இந்த சேவையை பாபா உயிர் இருந்தவரை மறக்கவில்லை. முற்பிறவிகளில் இவர் என் அக்காள், அந்த பாசத்தால் தான் எனக்கு பிச்சையிட்ட பின்பே சாப்பிடுகிறார் என்பாராம் பாபா. சில ஆண்டுகளுக்கு பின் பாபா காட்டுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். கிராமத்திலேயே வசித்து சில வீடுகளில் பிச்சை எடுத்து மசூதியில் அமர்ந்து உண்பார். அதிலிருந்து பாயாஜா பாயியின் காட்டில் சுற்றி அலையும் தொந்தரவு முடிவுற்றது. தாயார் செய்த சேவையின் பொருட்டு மகன் தாத்யா கோத்தே கணபதி பாட்டீலுக்கு அபாரமாக அருள் செய்தார் பாபா. கணபதி பாட்டீலும் பாபாவுக்கு உறுதுணையாக வாழ்ந்தார். தம்முடைய விவசாய வியாபார சம்பந்தமான வேலைகளோடு மட்டுமல்லாமல் பாபா சம்பந்தப்பட்ட பூஜைகள், சாவடி ஊர்வலம், திருவிழாக்கள், கட்டுமான வேலைகள் அனைத்திலும் முன்னின்று பொறுப்பேற்று அற்புதமாக சேவை செய்தார். பாயாஜா பாயி வசித்த வீடு இருந்த இடத்தில் தற்போது புனித பயணிகளின் வசதிக்காக ஒரு விருந்தினர் மாளிகை சமஸ்தானத்தால் கட்டப்பட்டு பக்தர்கள் 1-2 நாள்கள் தங்கி பாபாவை தரிசனம் செய்யும் வசதியை சேவையாக செய்கிறது. புண்ணியாத்மாக்கள் வாழ்ந்த இடமன்றோ வம்சாவளியினர் மும்பையில் வாழ்வதாக கேள்வி. 425வது நாமம் தாத்யா நூல்கர் கதி பிரதாய நமக. தாத்யா நூல்கர் லக்ஷ்மண்ராவ் கிருஷ்ணாஜி நூல்கர் என்ற பெயர் கொண்ட பக்தருக்கு நற்கதி அளித்தவருக்கு நமஸ்காரம். லக்ஷ்மண்ராவ் கிருஷ்ணாஜி நூல்கர், அதாவது தாத்யா சாஹிப் நூல்கர், ஒரு சிறந்த சாயி பக்தர். அவர் ஒரு சப்ஜட்ஜாக உத்தியோகம் செய்தவர். நானா சந்தோர்கர் அவரிடம் பாபாவின் பெருமைகளை எடுத்துரைத்து தரிசனத்திற்கு செல்லுமாறு பரிந்துரைத்தார். தாத்யா சாஹிப் நூல்கர், எனக்கு வேலை செய்ய ஒரு பிராமண சமையற்காரரும் நாக்பூர் ஆரஞ்சு பழங்கள் 100 பரிசாகவும் கிடைத்தால்தான் நான் பாபாவை தரிசனம் செய்ய வருவேன் என்று முரண்டு பிடித்தார். சோதனை செய்து பார்த்தார் போலும். மறுநாளே சந்தோர்கரிடம் ஒரு பிராமண சமையற்காரர் வேலை தேடி வந்தார். அவரை சப் ஜட்ஜிடம் அனுப்பி வைத்தார் சந்தோர்கர். அன்றே 100 நாக்பூர் ஆரஞ்சு பழங்களும் பார்சலில் வந்தன.
அனுப்பியது யார் என்றுதான் தெரியவில்லை. ஞானிகளையும் குருமார்களையும் அவ்வளவாக மதிக்காத நூல்கர் சோதனைகள் இரண்டுமே வெற்றி பெற்றதால் ஷீரடிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார். இவ்வாறு சந்தேகத்துடன் தொடங்கிய உறவு நாளாக வலுத்தது. படிப்படியாக நூல்கரின் ஆன்மீக வாழ்வுக்கு மலர்ச்சி தந்தார் பாபா. நூல்கர் அனுபவபூர்வமாக பாபா இறைவனின் அவதாரம் என உணர்ந்தார். பாபாவிடம் சரணாகதி அடைந்து தமது மரண காலம் வரை ஷீரடியிலேயே வாழ்ந்தார். கடைசி நேரத்தில் அவர் செவி மடுக்கும்படியாக வேத கோஷம் செய்யப்பட்டது. உயிர் பிரிவதற்கு முன்பாக பாபாவின் பாத தீர்த்தமும் குடிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. பக்தன் சந்தேகத்துடன் அணுகியதையும் மன்னித்து சுத்த ஆத்மாவானதால் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றம் தந்து கடைசியில் மீண்டும் பிறவியில்லாத நற்கதியையும் அளித்தார் கருணைக்கடலான பாபா. 426வது நாமம் தாரக பிரம்ம நாம்னே நமக. தாரக பிரம்மமான ராமநாமத்தை பெயராக உடையவருக்கு நமஸ்காரம். சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சக்தி வாய்ந்த ஒளியுடைய சொல் தாரக மந்திரம் எனப்படும். எத்தனையோ மந்திரங்கள் இருப்பினும் வாழ்க்கை சூழல்களிலிருந்து கரையேற்றி முக்தி அளிப்பதால் ராமநாமத்திற்கிணை ஏதும் இல்லை என்பது இந்துக்களின் ஆழ்ந்த மத நம்பிக்கை. வைணவர்கள் போற்றும் ஓம் நமோ நாராயணாய எனும் அஷ்டாட்சரத்தின் ஜீவ எழுத்தையும் சைவர்கள் போற்றும் ஓம் நமச்சிவாய எனும் பஞ்சாட்சரத்தின் ஜீவ எழுத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட மகா மந்திரமே ராம மந்திரமாகும். இகத்தில் சுகங்களையும் பரத்தில் மோட்சத்தையும் அளிக்கவல்ல அற்புதமானதும் சுலபமானதுமான மந்திரம் இது. புனித தலமான காசியில் மரிப்பவர்களின் காதில் கடைசி நேரத்தில் ராம மந்திரத்தை பரமேஸ்வரனே ஓதுவதாக காசி புராணம் கூறுகிறது. ஸ்ரீராம ராம ராம என்று 3 முறை ஓதினால் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம தோத்திரத்தை முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சிவபார்வதி சம்பாஷணை ரூபத்தில் உத்தரபாகமான பலசுருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்பில் குண்டு பாய்ந்த நேரத்தில் ஹே ராம் என்று கூவிக்கொண்டே கீழே சாய்ந்தார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. ஓம் சாய்ராம். 427வது நாமம் தமோ ரஜோ விவர்ஜிதாய நமக. தாமச ராஜச குணங்களை விளக்கியவருக்கு நமஸ்காரம். தாமச ராஜச குணங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவா. ஆன்மீக சாதகர்கள் சத்துவ குணத்தையே நாட வேண்டும். சத்துவ குணத்தை நாடுபவர்கள் உணவு விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும். பொதுவாக ஐம்புலன்களின் நுகர்ச்சிகள் அனைத்துமே குணத்தை பாதிப்பவைதாம். ஆயினும் வாயின் வழியாக நுகரப்படும் பொருள்கள் ஜீவசக்தி அளிப்பதால் அவற்றுக்கு குணத்தின் மேல் ஆதிபத்தியம் அதிகம். முக்குணங்களை பற்றிய வியாசம் 301வது நாமத்தின் விரிவுரையில் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது. 428வது நாமம் தாமரசதல அஷாய நமக. தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம். 429வது நாமம் தாராபாயசு ரஷகாய நமக. தாராபாய் என்ற பெயர் கொண்ட பக்தியின் உயிரை காத்தவருக்கு நமஸ்காரம். ஸ்வர்க ஸ்ரீமதி தாராபாய் சதாசிவ தர்கட் ஒரு சிறந்த சாயி பக்தை. பூனாவைச் சேர்ந்தவர். அவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அளித்த வாக்குமூலத்தில் பாபாவின் அருட்கடாட்சத்தினால் எவ்வாறெல்லாம் நன்மை பெற்றார் என்பதை விரிவாகவே எடுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வியாதிகள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்தும் உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களிலிருந்தும் பாபா தம்மை காப்பாற்றிய அற்புதங்களை நன்றி உணர்வுடன் விவரித்திருக்கிறார். ஒரே ஒரு நிகழ்ச்சியை இங்கு நினைவு கூர்வோம். ஷீரடியில் தெருவிளக்குகள் ஒன்றுமில்லாத காலம். ஒரு நாள் இரவு நேரத்தில் தெரு ஒன்றில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவ்வம்மையார். திடீரென்று மேற்கொண்டு ஓர் அடியும் எடுத்து வைக்கக்கூடாது என்னும் எண்ணம் உதித்தது. அப்படியே சிலை போல் நின்றுவிட்டார். சிறிது நேரத்தில் அவ்வழியே விளக்கேந்தியவாறு ஒருவர் வந்தார். விளக்கின் ஒளியில் பாதையை கவனித்ததில் ஒரு பாம்பு அங்கே சுருண்டு படுத்திருந்தது தெரிந்தது. இன்னும் ஓர் அடி எடுத்து வைத்திருந்தால் பாம்பை மிதித்திருப்பார் என்னும் நிலைமையும் தெரிந்தது. மனிதர்களின் அரவம் கேட்டு பாம்பு ஓடிவிட்டது.
நில் என்னும் எண்ணம் எப்படி வந்தது? சிறிது நேரத்தில் விளக்கு ஒன்று எப்படி வந்து சேர்ந்தது? இதெல்லாம் புரியாத புதிர். ஆனால் இது பாபாவின் அருளின்றி வேறில்லை. பாம்புக்கடியிலிருந்து என் உயிர் காத்தார் பாபா. தம் குழந்தைகளின் மேல் விழிப்புடனும் கவனம் செலுத்தி பாதுகாப்பு அளிக்கும் தாயல்லவோ சாயிமாதா. இதுபோல என் வாழ்வில் எத்தனையோ அனுபவங்கள் என்று சொல்லி உருகுகிறார் அவ்வம்மையார். 430வது நாமம். திலக பூஜித அங்கிரயே நமக. லோகமான்ய பாலகங்காதர திலகரால் பூஜிக்கப்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம். சுதந்திர போராட்ட வீரரும் தேசத் தலைவர்களில் பிரசித்தி பெற்றவருமான லோகமான்ய பாலகங்காதர திலகர் பாபாவிடம் அன்பு பூண்டிருந்தார். திலகர் எழுதிய கீதா ரகசியம் என்னும் நூலை பக்தர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கும் பழக்கம் வைத்திருந்தார் பாபா. திலகரின் பாண்டித்யமும் இந்து மத நூல்களில் இருந்த ஆழ்ந்த ஞானமும் பாபாவின் பாராட்டும் இதிலிருந்து புலனாகின்றதென்றோ. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதியன்று திலகர் பாபாவை தரிசனம் செய்ய ஷீரடி சென்றிருந்த போது சுதந்திர போராட்ட தலைமை கைமாறி மகாத்மா காந்தியிடம் போய்விட்டது என்பதை திலகருக்கு சூசகமாக தெரிவித்தார் பாபா. உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், உடல் நலத்தை பேணுங்கள். நீங்கள் ஆரம்பித்த போராட்டத்தை இளைஞர்கள் தொடர்ந்து நடத்தி வெற்றியும் பெறுவார்கள் என்று அறிவுறுத்தினார். திலகர் தம்முடைய சுதந்திர போராட்ட அணுகுமுறை சரியானதா என்று பாபாவிடம் அறிவுரை கேட்டதாகவும் அறிகிறோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே, கேட்டு பயனடையுங்கள். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ